ஒரு அழகான கிராமத்துல கணேசன் அப்படிங்கிற ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தான். அவனுடைய விவசாய நிலத்துல காய்கறிகளுடைய விதைய போட்டிருந்தான். எப்பா கணேசா, உன் காட்டுல என்னப்பா விதைச்சி இருக்க? உன்னோட நிலத்தோட மண்ணு ரொம்ப நல்லா இருக்குப்பா. உன் நிலத்துல நல்லா விவசாயம் பண்ணலாம்பா. என்னுடைய விவசாய நிலம் ஒரே கல்லும் கரடுமா இருக்குதுப்பா. அதான் வித்துலாமேன்னு பக்கத்து ஊருக்கு போயிட்டு இருக்கேன்பா. என்னோட நிலத்துல கேரட், முட்டைக்கோசு, கீரை வகைகள் தான் செட்டியாரே போட்டு இருக்கேன். உங்களுக்கு நிறைய விவசாய நிலம் இருக்குது, அதனால நீங்க விற்க போறீங்க. ஆனா என்கிட்ட இருக்கிறது இந்த ஒரே ஒரு விவசாய நிலம்தான். இந்த நிலத்துல விவசாயம் நான் பார்த்தாதான் என்னுடைய குடும்பமே சாப்பிட முடியும் செட்டியாரே. நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா. உன்னோட விவசாய நிலத்துல எல்லா காய்கறிகளும் நல்லா அறுவடையாகும். நீ வேணா பார்ப்பா, இன்னும் ஒரு வருஷத்துல நீ 10 ஏக்கர் விவசாய நிலத்தை வாங்கி விடுவப்பா. ரொம்ப நன்றி செட்டியாரே. இவன் மட்டும் எப்படிடா இப்படி விவசாயம் பண்றானே அப்படின்னு என்ன பார்த்து பொறாம மட்டும்தான் செட்டியாரே படுவாங்க. ஆனா நீங்க மட்டும்தான் செட்டியாரே ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. சரி கணேசா, நான் பக்கத்து பட்டணத்து வரைக்கும் போயிட்டு வரேன். கணேசனோட விவசாய நிலத்துல காய்கறிகள் எல்லாம் அறுவடைக்கு தயாராக இருந்துச்சா? அத பார்த்துட்டு கணேசனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துதாம். நான் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து இப்போதான் காய்கறிகள் ரொம்ப அழகா வளர்ந்திருக்கு. பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீக்கிரமா இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் பறிச்சு சந்தைக்கு போய் வித்துட்டு வரணும். கணேசன் அவனுடைய மனைவி கிட்ட சொல்ல வீட்டுக்கு போயிட்டு இருந்தான். சங்கீதா, நம்ம நிலத்துல போட்ட காய்கறிகள் எல்லாம் நல்லா வளர்ந்து வந்துருச்சு தெரியுமா? அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு கணேஷ். நான் நம்ம நிலத்துல காய்கறிகள் விதைய போடும்போது வந்தது. அதுக்கப்புறம் நான் அந்த பக்கமே வந்து பார்க்கல தெரியுமா? நாளைக்கு நம்ம நிலத்துல இருக்க காய்கறிகளை பறித்து சந்தைக்கு போய் வித்துட்டு வரணும். சங்கீதா, கடன் வேற ஏகப்பட்டது இருக்கு. நம்ம நிலத்துல விளைஞ்சிருக்கு, நம்மளாலேயே சாப்பிட முடியுமான்னு தெரியல. ஏன்னா ரொம்ப கம்மியான காய்கறிகள் மட்டும்தான் விளைஞ்சிருக்கு. சந்தையில ஏகப்பட்ட விவசாயிங்க காய்கறிகளை விற்க தொடங்கிட்டாங்கன்னு என்னுடைய தோழி சொன்னா. நம்ம நிலத்துல இருக்க எல்லா காய்கறிகளும் விற்குமான்னு தெரியாது கணேஷ். அப்படி விக்கலன்னா இந்த ஊருக்குள்ளேயே நம்ம வித்துறலாம். நீ சொல்றதுதான் சரி சங்கீதா, நானும் கேள்விப்பட்டேன். அடுத்த நாள் காலையில அவனுடைய நிலத்துல இருக்க காய்கறிகள் எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு சந்தைக்கு கிளம்பி போயிட்டு இருந்தான் கணேஷ். கணேஷ் கிட்ட ரொம்ப ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் இருக்கு. அதனால எல்லா மக்களும் கணேஷோட கடைக்கு வந்தாங்க. இந்த சந்தையிலேயே கணேஷோட கடையில தான் கூட்டம் அதிகமா இருந்துச்சு. கணேஷ் எதிர்பார்த்ததை விட அவனுக்கு வருமானமும் ரொம்பவே அதிகமா வந்துச்சு. அதற்கான கூலி கடவுள் கொடுத்துட்டாரு. இதே மாதிரி நீங்களும் கஷ்டப்பட்டு எது செஞ்சாலும் அதுக்கு பலன் இருக்கு.